வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து அனலிட்டிக்ஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டேட்டாக்கு தேவையானதை மட்டும் நம்ம விசிபிளா மேனேஜர்ஸ்க்கோ இல்ல கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் பிரசன்ட் பண்றதுக்காக இந்த மாதிரியான குரூப் மெத்தட் எப்படி நம்ம பயன்படுத்துறது. ஸோ இதை கிரியேட் பண்ண நம்மளுக்கு குரூப் அண்ட் அன்குரூப் இந்த ரெண்டு மெத்தட் நம்ம பயன்படுத்தலாம். ஆனா இதை நம்ம பண்ணும்போது டைம் கன்சியூம் ஆகும். இதை விட இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் இங்க இருக்கக்கூடிய சப்டோட்டல். இந்த சப்டோட்டலை பயன்படுத்தும் போது ரொம்ப எஃபிஷியண்டாவே ஆட்டோமேட்டிக்கா எக்ஸலே நம்மளுக்கு ஒரு ஒரு ரோல இருக்கக்கூடிய இந்த ரீஜன் பேஸ் பண்ணி இல்ல சேல்ஸ்ல பேஸ் பண்ணி கூட நம்மளுக்கு சப்டோட்டல் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான செட் ஆஃப் டேட்டாக்கு எப்படி நம்ம இந்த மாதிரியான சம்மரி பேஜ் கிரியேட் பண்றது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். அண்ட் டெக்னிக்கல் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்க ரீச் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அப்படியே ஆலும் செலக்ட் பண்ணிக்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரியான செட் ஆஃப் சேல்ஸ் டேட்டால இப்ப இருக்கக்கூடிய இந்த ரீஜன் வைஸ்ல சப்டோட்டல் நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மந்த்துக்கு குவார்ட்டர் வைஸ்ல நம்மளுக்கு சப்டோட்டல் தேவை. இப்போ இந்த ரெண்டுமே நம்ம எப்படி நம்ம கொண்டு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குவார்ட்டருக்கு கண்டிப்பா நியூ காலம் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ எவ்ரி 3 குவார்ட்டர்ஸ்க்கு அடுத்தது ஒரு காலம் நியூ காலம் இன்சர்ட் பண்ணிடலாம். அடுத்தது குவார்ட்டர் 1 டிஃபைன் பண்ணிடலாம். குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, Q4. இப்போ இதுக்கான வேல்யூ வந்து சம். இது அப்படியே நம்ம ஓப்பன் parenthesis கொடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ்னுடைய சேல்ஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் parenthesis என்டர் கொடுத்தா நம்மளுடைய டோட்டல் சேல்ஸ் பார்க்க முடியும் லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு. இது அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சேம் ஃபார்முலாவை இங்க என்ன நம்ம அப்டேட் பண்ணோமோ இந்த சேம் ஃபார்முலாவை இங்க நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இதற்கு லாஸ்ட் மந்த்துக்கான சேல்ஸ் நம்மளுக்கு அப்படியே கொண்டு வந்துரும். ஸோ அதே மாதிரி இந்த சேம் ஃபார்முலா நான் இங்க அப்டேட் பண்றேன். ஸோ இந்த Q1, Q2, Q3, Q4ன்றதுக்கு மாத்திரம் டிஃப்ரெண்ட் செல்ல ஹைலைட் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் கலர்ல. அண்ட் ஃபாண்ட் கலர் வந்து பிளாக்ல அசைன் பண்ணலாம். இப்போ இந்த டேட்டாவை நான் வந்து சம்மரியா கிரியேட் பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜான், பிப்ரவரி, மார்ச் Q1 நான் செலக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு இந்த டேட்டா எல்லாம் விசிபிள் ஆகணும். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த 3 காலம் செலக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் டேட்டா கீழே இந்த குரூப்ன்றது நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த பர்டிகுலர் 3 காலம்ஸ் குரூப் பண்ண நம்மளால பார்க்க முடியும். பாருங்க இங்க இருக்கக்கூடிய இந்த ஐகான் மேல கிளிக் பண்ணா போதும். ஸோ இந்த 3 காலம்ஸ் வந்து நம்மளுக்கு ஹைட் ஆயிடும். விசிபிளா நம்ம பார்க்கணும்னா டைரக்டா இதை கிளிக் பண்ணா தான் நம்மளால பார்க்க முடியும். இல்லைன்னா இந்த Q1 டோட்டல் சேல்ஸ் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு 3 மந்த்ஸுக்கும் ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கும் நம்ம குரூப் கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் அதே மாதிரி இதற்கு ஒரு குரூப் கிரியேட் பண்றோம். அண்ட் அட் லாஸ்ட் Q4க்கு ஒரு குரூப் செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய குரூப். அண்ட் இப்போ நம்மளுக்கு காலமுக்கு என்னென்ன குரூப் தேவையோ அதெல்லாம் நமக்கு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ டைரக்டா நம்ம அதனுடைய Q1 உடைய சேல்ஸ் எவ்வளவு இருக்கு, Q2 உடைய சேல்ஸ் இருக்கு. அதே மாதிரி குவார்ட்டர் வைஸ்ல எல்லாம் பார்க்கணும். ஒருவேளை Q4 உடைய சேல்ஸ் மட்டும் நம்ம பார்க்கணும்னா இந்த பிளஸ் பட்டன் நம்ம கிளிக் பண்ணாவே நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிடும். ஸோ நம்மளால டீட்டெயிலா பார்க்க முடியாது அந்த மந்த்துக்கான இருக்கக்கூடிய சேல்ஸ். இப்போ நம்ம குவார்ட்டருக்கு எப்படி கிரியேட் பண்ணோமோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ரீஜன்லயும் ஒரு ரீஜனுக்கு அடுத்தது ஒரு நியூ ரோ இன்சர்ட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடியதுல வெஸ்ட் டோட்டல் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த சம் ஃபார்முலா அங்க கொண்டு வந்து இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் parenthesis என்டர். அண்ட் இதை கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட் ஹைலைட் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் கலர்ல. ஹோம் பட்டன்ல ஹோம் டேப்ல இங்க இருக்கக்கூடியதுல செலக்ட் பண்ணிட்டா பிளாக் கலர் கொடுத்தோம்னா கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் இங்க இருக்கக்கூடிய இந்த 4 ரோ செலக்ட் பண்ணிட்டு இந்த 4 ரோஸை டேட்டா கீழே இதை நம்ம குரூப் பண்ண போறோம். ஸோ குரூப் பண்ணும்போது இங்க ஒரு இமீடியட்டா ஒரு ஐகான் உங்களால பார்க்க முடியும். ஸோ எக்ஸ்பேண்ட்னு சொல்லுவாங்க இல்ல கொலாப்ஸ். ஸோ இந்த ஐகான் மேல கிளிக் பண்ண போதும் இப்போ எனக்கு எல்லாமே ஹைட் ஆயிடும். இந்த வெஸ்டினுடைய டோட்டல் சேல்ஸ் பை சேல்ஸ் ரெவென்யூ இருந்து எல்லாமே ஹைட் ஆயிடும். டோட்டல் மட்டும் தான் நம்மளுக்கு விசிபிளா இருக்கும். ஒருவேளை இந்த டீட்டெயில் நம்ம பார்க்கணும். இப்போ வெஸ்ட்டுக்கான சேல்ஸை நம்ம பார்க்கணும்னு நம்ம தேவையான போது தான் இந்த ப்ளஸ் ஐகான் மேலே கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு விசிபிளாக கொண்டு வர முடியும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ரீஜனுக்கும் நம்ம ஒரு நியூ ரோ இன்சர்ட் பண்ணிட்டு டோட்டல் ஆட் பண்ணணும் மேனுவலாக பண்ணோம்னா. ஆனால் அதே மாதிரி இப்போ குரூப் பண்ண இந்த இதை வந்து ரிமூவ் பண்ணணும்னா ஒரே ஆப்ஷன் எங்க என்ன இருக்குன்னா இந்த இடத்துல போயிட்டு இங்க இருக்கக்கூடிய அன்குரூப் ஆப்ஷன்ல கிளியர் அவுட்லைனை கிளிக் பண்ண போதும் என்னென்ன நம்மளுக்கு இருந்ததா அது எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடும். இப்படி இவ்வளவு மேனுவலா நம்ம பண்றதுக்கு பதிலா ஈஸியான முறையில ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ல குயிக்கா இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய சப்டோட்டல் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த வெஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு
அண்ட் இங்க இருக்கக்கூடிய சப்டோட்டல் நான் கிளிக் பண்ணா, சப்டோட்டல் மேல கிளிக் பண்ண உடனே இந்த சப்டோட்டல் விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல இப்ப இருக்கக்கூடிய இந்த வெஸ்ட்ல இருக்கக்கூடிய இப்ப இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு ரீஜனுக்கு அடுத்தது நம்மளுக்கு சப்டோட்டல் வேணும்னா, இந்த ரீஜன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரீஜன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் ஃபங்ஷன் இருக்கக்கூடியதுல சம்ன்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சப்டோட்டல் மந்த்துக்கு வேணும் அண்ட் குவார்ட்டருக்கு வேணும். எல்லா இதுக்கும் நம்மளுக்கு வேணும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், இங்க இருக்கக்கூடிய இதுல ஜானுக்கு வேணும், பிப்ரவரி, மார்ச், Q1, ஏப்ரல், மே இருக்கக்கூடியது எல்லாமே இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னா. அண்ட் இப்போ வந்து நீங்க கிளிக் ஆன் ஓகே. இமிடியேட்டா அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியும். நம்ம ஒன் பை ஒன்னா முன்ன உட்காந்து நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனா இப்போ அது தேவையே இல்ல. இமிடியேட்டான உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடியதுல நான் இத அப்படியே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சப்டோட்டல் அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய ஈஸ்ட் சப்டோட்டல் அண்ட் இங்க இருக்கக்கூடிய சவுத் சப்டோட்டல் அண்ட் நார்த் அண்ட் கிராண்ட் டோட்டல். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஹோம் பட்டன் மேல இத கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் அந்த ஃபாண்ட் கலர் நான் சேஞ்ச் பண்ணி போல்ட் பண்ணவே கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா டிஃபரெண்டா தெரியும். ஸோ லெஃப்ட் சைடுல உங்களுக்கு அந்த குரூப்பா இருக்கிறது எல்லாம் பார்க்க முடியும். இப்போ நான் இத மேல கிளிக் பண்ணா போதும், நான் வெஸ்ட்ல இருக்கக்கூடியது எல்லாமே ஹைட் ஆயிடும். அண்ட் மறுபடியும் நான் கிளிக் பண்றேன், ஈஸ்ட்ல இருக்கக்கூடியதெல்லாம் ஹைட் ஆயிடும். அண்ட் ஒன் பை ஒன்னா இப்படி நம்மளால பண்ண முடியும். அண்ட் ஒருவேளை இது எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா அட் எ டைம்ல இப்படி ஒன் பை ஒன்னா பண்ணலாம். இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த இதுல நம்ம கிளிக் பண்ணும்போது கிராண்ட் டோட்டல் மட்டும் நம்மளால பார்க்க முடியும். அதாவது லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ல. அண்ட் ஒன் பை ஒன்னா இந்த டோட்டல் வைஸா பார்க்கணும் போது இந்த யூஸ் பண்ணலாம். இப்போ காலம்க்கு அதே மாதிரி நம்மளால பண்ண முடியுமானா, இதுக்கு மேனுவலா இந்த குரூப் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ டேட்டா கீழ குரூப் அண்ட் இதே மாதிரி இங்க இருக்கக்கூடியதுல குரூப். ஸோ இந்த சப்டோட்டல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈச் ரீஜன்லயும் இருக்கு. ஒரு குவார்ட்டர்லயும் நம்மளுக்கு சப்டோட்டல் இருக்கு. ஸோ இப்போ நான் தேவையானதை மாத்திரம் நான் இப்போ வந்து விசிபிள் வச்சிடலாம். மீதி எல்லாம் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது குவார்ட்டர் மட்டும் தான் தெரியும். இதுலயும் Q2 மட்டும் தெரியும். Q3 அண்ட் Q4. ஸோ சிம்பிளான மெத்தட்ல ஒரு குயிக்கா நீங்க வந்து சப்டோட்டல் நீங்க கிரியேட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த குரூப்புக்கு அன்குரூப்புக்கு பதிலா. பட் இது எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இருக்கக்கூடிய ஒரு நியூ அட்வான்ஸ்ட் ஃபீச்சர் தான் பிவோட் டேபிள். பிவோட் டேபிள்ல இதை விட இன்னும் அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சில கம்பெனிஸ்ல இன்னுமே இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் முழுமையா நம்புறேன். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண போறீங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.